இந்த ஆன்மா அவனுடைய திருவடியில் கலந்து இன்பம் பெற்றிடும். எப்படி அப்படிங்கிறத மேலும் சொல்லுகிறார் அடுத்த பாட்டு பாருங்கள். ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அறுத்திடும் கான். இங்கே சொல்கிறாரு, ஆதவன் சன்னதியில் அம்புலியினார் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல். இதில் என்ன ஊமை அப்படின்னு கேட்டால், சூரியனுடைய பிரகாசம், அந்த சூரிய பிரகாசத்தில் சந்திரன் என்கிற அந்த அம்புலின சந்திரன், அந்த நிலவு ரெண்டும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிலவினுடைய ஒளி தனித்து தெரியுமா தெரியாதா? இதான் கேள்வி. சூரிய வெளிச்சம்தான் தெரியும், நிலவின் வெளிச்சம் தனித்து தெரியாது. அப்போ அந்த வெளிச்சம் என்ன ஆகும்? சூரிய வெளிச்சத்தோடு கலந்து அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சம் ஒன்றா நிற்கும். ஆனால் இது வேறு அது வேறு. ஏன்? இயல்பாக சூரியனுடைய கதிர் சுடும், சந்திரன் கதிர் குளிர்ச்சி தரக்கூடியது. ரெண்டு இயல்பில் வேறு. ஆனால் ஒளி, பவர், லைட் அப்படின்னு எடுத்தால் ரெண்டு லைட்டு தான். ஆனால் இது சுடுகிற லைட்டு, அது சுடாத லைட்டு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். அந்த கதிர் விழுகிற இடத்துல நிலவின் ஒளி விடுமானால் ரெண்டு ஒளிக்கும் வேறுபாடு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, ஒன்று தான் தெரியும். ஆனால் ரெண்டு ஒளியும் அதில் கலந்துருக்கும். அப்போ சூரியன் சன்னதியில் சந்திரன் நிற்கும் பொழுது சந்திரன் ஒளியை இழந்து விடலை, மறந்துடக்கூடாது. ஒளியை அது இழக்கலை, அதுக்கு ஒளி உண்டு. அந்த ஒளி சூரிய ஒளியில் அடங்கி இருக்கிறது. ரெண்டையும் அடங்கி நிற்பது வேறு, இழந்து நிற்பது வேறு. இங்கே சூரிய வெளிச்சத்தில் சந்திரனுடைய கதிர்கள் என்ன ஆகிறதுனா அடங்கி நிற்கின்றது. அதான் பொருள். இதை வேறு வகையாக சொன்னால் என்ன சொல்லலாம்? வானத்தில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் பளிச்சு 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 தெரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் இப்போவும் அங்கே தான் இருக்குது, அதே வானத்தில் தான் இருக்குது, எங்கேயும் போயிடல. அமெரிக்காவுக்கு இது போயிடுச்சா, லண்டனுக்கு இது போயிடுச்சானா, எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் சூரியன் வந்த பொழுது இந்த வெளிச்சத்தில் நட்சத்திர கூட்டங்கள் தன் ஒளியை இழந்துருச்சு, அங்கே தான் இருக்குது. இந்த பவரில் அந்த பவர் தெரியல. இப்போ அந்த நட்சத்திரங்கள் போல் நம்ம அறிவு எப்படிப்பட்டது? அந்த நட்சத்திரத்தின் ஒளி போன்றது நம்முடைய அறிவு. இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது? சூரிய வெளிச்சம் போல். அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்ம வெளிச்சம் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இந்த ஊமை புரிஞ்சிருச்சுன்னா அவன்கிட்ட எப்படி இருப்போம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவன் வந்துட்டானா நான் இருப்பேன், எப்படி இருப்பேன்? என்னை காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன், அவனுக்குள்ளே அடங்கி இருப்பேன். நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, அவங்ககிட்ட தான் இருப்பேன். அப்போ நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியலையே. ஆம், இருப்பு தெரியாமல் இருப்பதுக்கு பேர் தான் அடக்கம். நான் ஒருத்தர் இருக்கலைன்னா அதுக்கு பேர் அடக்கம் இல்லை. அப்போ இருப்பு தெரியாமல் இருக்கு. அப்போ இந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்துள்ள அடங்கி நிற்பது போல என்னுடைய அறிவு, என்னுடைய இச்சை, என்னுடைய செயல் எல்லாம் அவனுடைய அறிவு, அவனுடைய இச்சை, அவனுடைய செயலில் போய் ஒடுங்கி நிற்கும். என்னுடைய இருப்பை இழந்து நான் இருக்கிறேங்கிற நினைப்பே இல்லாமல் அவன்கிட்ட இருப்பான். இதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்ப கண்ணில், இன்பத்தினுடைய அந்த தன்மையில் இன்பம் என்று சொல்லக்கூடிய இங்கே இன்பக்கண் அப்படின்னா பேரின்ப நுகர்ச்சின்னு பேர். இன்பக் கண்ணில் அருந்தியிடும் கான், அந்த சிவானந்தத்தை பருகிக்கிட்டு இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் இன்பத்தை கொடுத்து கொண்டு இருப்பான், நாம் பருகி கொண்டு இருப்போம். அப்படி பருகுகிற இன்பம் எப்படி இருக்கும்னா விட்டு விட்டு பருகுவதாக இருக்காது, தொடர்ச்சியாக பருகிட்டு இருப்போம். இப்போ நாம் பருகலையா என்ன? இப்போ நாம் பருகிறோங்க, விட்டு 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 பருகிறோம். நமக்கு இறை நினைப்பு எப்படி வருது? எந்திரிக்கும் போது சிவசிவான்னு எந்திரிப்போம், அப்புறம்
பல் தேய்ச்சி முடித்து திருநீர் பூசி முடித்து அப்புறம் 10 நிமிடம் காப்பி டீ ஏதாவது சாப்பிட்டு முடித்து அப்புறம் இன்றைக்கி என்ன தலைப்பு செய்திகள்லாம் என்னென்னு ஒரு வாரம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே போய் குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் சிவசிவா 2 தேவாரத்தை பாடி முடித்து அப்புறம் திருப்பி வந்து சாப்பிட உட்காந்தோம்னா அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமை பூமிசை சரி அப்புறம் முடிச்சுட்டா எடுத்து வச்சாச்சா காப்பி என்ன டீ என்ன சாப்பிட்டு முடித்தா அடுத்து போனோம்னா தொழிலை பார்த்து முடித்தோமா நைட்டு வீட்டுக்கு வந்தோமா மறுபடியும் சாமி நினைப்போமா என்ன படுக்கும்போது வாய்ப்பு இருந்தால் சிவசிவா அப்படி படுக்கலாம். மற்ற நேரத்தில் நினைப்போம், மற்ற நேரம் மொத்தமாக மறந்தாச்சு. அப்போ விட்டு விட்டு நினச்சிட்ருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பிறப்பு. அந்த நினைப்பு விடாது எப்போதும் அந்த நினைப்பிலே இருந்தால் அதுக்கு பேர் தான் முத்தி. ஆனால் ஞானி அவன் ஏன் சீவன் முத்தன்னு பேருன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு இருக்கும்போது நம்மை போல் விட்டு விட்டு நினைப்பவன் அல்ல, அவன் விடாது நினைத்துட்ருக்கிறான். எனவே அவன் சீவன் முத்தர். நமக்கு அப்படி அவனுக்கு இருக்கிற உடம்பு தான் நமக்கும். ஆனால் அறிவில் நம்ம தன்மை போல் அவனுடைய தன்மை இல்லை. ஏன்? அவனுடைய தன்மை பக்குவப்பட்ட தன்மை. அவனுக்கு அந்த ஞானம் வாய்க்கப்பட்டதுனால சிவபெருமான சிக்கனை பிடிச்சிக்கிட்டார். எப்படி? பிடித்த பத்தில் காண்க. அவர் சொல்லிட்டாரா இல்லையா? எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன். 10 பாட்டில் 10 வகையாக சொல்லியிருக்கிறார். கடைசி வரி மட்டும் படித்து பார்த்துக்குங்க. இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், இல்லைங்களா? எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன். இல்லை, பால் நினைந்தூட்டும் தாயின் யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், புன்புலால் யாக்கை புரை புரை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியை ஆண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன். அவர் எப்படி பிடிச்சிட்டேன்னு 10 பாட்டுலேயும் 10 வகையாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் அப்படி பிடிச்சிருக்கிறோமா என்ன? படுத்து தூங்கணும்னா சிக்கனை பிடிச்சா தூங்குவோம், சிக்கனை மறந்து தூங்குவோம். ஏன்? நம்ம படுத்தோம்னா நம்மளையே மறந்துட்டோம். நாம் எங்கே சாமியை நினச்சிட்டு படுக்க போகிறோம்? எங்கேயாவது படுத்துக்கிட்டு சிவசிவா 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 அப்படியா தூங்கிட்டு இருப்போம். ஏன்? தூக்கமே வரலன்ற காலையில் இருந்துச்சு, நேற்று பூரா தூக்கமே வரல எனக்கு, அதனால் சிவசிவானே சொல்லிகிட்டு இருந்தம்மா. அப்படி சொல்லிக்கொண்டே கரைந்து போவது தான் ஞானி. அவன் நம்மளை மாதிரியே படுத்திருப்பானுங்க, நாம் நினைப்போம் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு. இல்லை, அவன் அறிவு தூங்காமல் இருக்கும். நமக்கு அப்படி இல்லை, நாமளும் சோர்ந்துருவோம், அறிவும் சோர்ந்துடும். என்ன ஆயிரும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூக்கத்துக்கு போயிடும். அதுதான் நமக்கான இயல்பு. ஏன்? ஞானியின் அறிவு சோர்ந்து போவதில்லை. நம்மளை போன்ற ஆட்களுக்கு சாப்பாடு போட்டாலும் சோறு வந்துடும், போடாமல் விட்டாலும் சோறு வந்துடும். சரி, 1 மணிக்கு வகுப்பை நிறுத்தாமல் பாடத்தை நடத்துவோம் இன்றைக்கி. அவன் நடத்தினா உட்காந்து கேட்போமா என்ன? அது பசி மயக்கம் வந்துடும். சரி, சாப்பாட்டை போட்டோமே என்னாச்சு? அது உண்ட மயக்கம் வந்துடும். அப்போ எப்போ தான் மயங்காமல் இருப்பீங்க அப்படின்னு கேட்டால், ஐயா அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் பாட்டுக்கு பாடம் நடத்துங்க, மயக்கமாக இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லையா? அப்போ இப்படி போட்டாலும் வம்பு, போடலினாலும் வம்பாச்சே. அப்போ நமக்கு உறக்கம் விழிப்பு, நம்மளால் உறக்கத்துலேயும் நினைக்க முடியல, விழித்தும் நினைக்க முடியல. அவனை நினைக்கலான்னு ஆசை மட்டும்தான் இருக்குது, வழி மட்டும் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் கொள்ள ஆசையாக தான் இருக்குது. மாணிக்க வாசர் மாதிரி நாமளும் எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கலான்னு தான் தோணுது. என்னங்க பண்ணுறது? வீட்டில் வேலை வேற கிடக்குது, அது ஆறுங்க பார்க்குறது. அவருக்கு கவலை இல்லை, அவர் பாட்டுக்கு துறவி போயிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். நம்மளால் தான் விட்டுட்டு போக முடியலையே. இப்படி எத்தனை ஏக்கம் நமக்குள்ளே கொட்டி கிடக்குதுங்களா? சரி, எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ண நினச்சிடுமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரீ பண்ண நானும் நினச்சிட்டு இருப்பேன். அவன் ஃப்ரீ பண்ணாதானே நினைப்போம். நமக்கு எவ்வளோ பாடு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். எனவே இறைவனை நினைக்கக்கூடிய நினைப்பு இடையறாது நினைக்கணும். அதுக்கு பேர் தைல தாரைன்னு பேர். எண்ணெய் ஒழுக்கு. அப்படியே எண்ணெய் எடுத்து மேலேருந்து கீழே ஊற்றுனீங்கன்னா இடைவெளியே தெரியாமல் ஒழுகும். தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா விட்டு விட்டு தெரியும். அது மாதிரி நம்ம நினைப்பு எப்படி இருக்கணும்னா, அந்த எண்ணெய் ஒழுங்கு போல் அப்படியே தொடர்ந்து சிந்திக்கிட்டே இருக்கணுங்க. அது மெல்ல மெல்லத்தான் வாய்க்குமே அன்றி ஒரே நாளில் அது வாய்க்கக்கூடியது அல்ல. நிச்சயமாக வாய்க்கும், மறந்துடாதீங்க.
நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைக்க வரும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பயிற்சி தேவை, கூடுதலான விருப்பம் தேவை. அது இருந்துச்சுன்னா தன்னை போல் வாய்க்க போகிறது. இதுதான் நிலை. அதனால் அந்த வகையில் அம்புலியினார் சன்னதி சொல்றார், ஆதவன் சன்னதி அம்புலியினார் சோதி பேதமர, பேதம்னா வேறுபாடு, வேறுபாடு இல்லாமல் நிற்பது போல பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து 36 தத்துவம் கடந்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து அவன் திருவடியில் போய் கலந்து என்னவா இருக்கும், இன்ப கண்ணில் அருந்தியிடும் கான். இப்படி அந்த முத்தி இன்பத்தை அது சென்று அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே மாணாக்கர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள் அடுத்த பாட்டில்.